ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு நில்லாஸ் மாரல் ஸ்டோரி. இன்னைக்கான ஸ்டோரி, ஒரு காட்டில் ஒரு புறாவும் ஒரு எறும்பும் இருக்குது. இந்த புறா அந்த எறும்புகிட்ட கேட்குது, எறும்பு நானும் நீயும் ஒரு போட்டி வச்சுக்கலாமா, யார் ஜெயிக்கிறோமான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன போட்டி அப்படின்னு சொல்லி எறும்பு கேட்குது. உடனே புறா சொல்லுது, இந்த மலை இருக்குல்ல, இந்த மலையோட உச்சியை போய் யார் ஃபஸ்ட்டு தொடுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படிங்குது. எறும்பும் ஓகே பார்க்கலாம், போட்டிக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுது. புறாவுக்கு ஒரே ஹாப்பி, எப்படி இருந்தாலும் நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பை பார்த்து சிரிச்சுட்டு வேகமாக பறந்து மலையோட உச்சிக்கு போய் உட்காந்துட்டு எறும்பு தேடுது. எறும்பு பார்த்தா ஒரு கால்வாசி மலைக்கு தான் வந்திருக்கு. உடனே புறா எறும்பு பார்த்து சொல்லுது, நீ இத்தினூண்டு சைஸில் இருந்துட்டு இவ்வளோ பெருசு பறக்கிற எண்ணெயோட போட்டி போடலாமா, நீ அதுதான் தோற்று போயிட்ட, திரும்பி போ அப்படின்னு சொல்லி, உன்னால் வின் பண்ண முடியாது, திரும்பி போ அப்படின்னு சொல்லி சொல்லுது. எறும்பு ஒன்றும் சொல்லாமல் மறுபடியும் ஏறிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நாள், ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா அந்த மலையோட உச்சியில் இந்த எறும்பு உச்சியை அடைஞ்சிருச்சு. அந்த சைடாக போயிட்டு இருந்த அந்த புறா இதை பார்த்துட்டு அதுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி எறும்பு மேலே வந்தது, இதனால் எப்படி இத்தினூண்டு இருந்துட்டு மேலே வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எறும்புகிட்ட போய் நீ எப்படி வந்த அப்படின்னு கேட்டுதான். உடனே எறும்பு சொல்லிச்சான், வெற்றிங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது, உனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது, விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக யாருக்கு வேணாலும் கிடைக்கும், நான் விடாமல் முயற்சி செஞ்சங்காட்டி தான் மேலே வர முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிச்சான். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றிக்கு உறுதுணை. நன்றி.